முக்கியமான விஷயமே இந்த ட்வின் எக்ஸாஸ்ட் தான். ஒரு விரல வச்சு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேரிங் என்னால் திருப்பிட முடியும். ஸோ அவ்வளோ ஈஸியாக பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது ஸ்டேரிங்லாம். ஸோ ரிவர்ஸோட கேமராவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட்லைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்க்கிங் சென்சருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்கன்ற ரீசன்னால ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடுது. ஸோ கைஸ் இன்னைக்கு வீடியோக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஹேட்சோட வந்திருக்கேன். ஸோ நிறைய பாய்ஸோட க்ரஷும் கூட இந்த கார். ஸோ i20 என்லைனோட தான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த i20 என்லைனை பற்றி இன்டெப்தான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். The dog is here. இந்த காரை நமக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்காக ஆக்சினா ஹியூண்டை திருச்சிக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட். ஸோ இவங்க கிட்ட இருக்க ஹியூண்டை கார்ஸில் எனி ஆஃப் த கார் நீங்கள் புக் பண்ணணும் செக் அவுட் பண்ணணும்னாலுமே யூ கேன் விசிட் ஹியர். ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. வாய்ஸ் ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ச் ஃப்ரம் ஹியூண்டை. ஸோ இன்னைக்கு வாய் ரொம்ப ஜாம் ஆகுது காலையிலேயே. இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யார்டில் வச்சு பண்ண போகிறோம். ஸோ பீஸ்ஃபுல்லாக இன்னைக்கு நம்ம பாட்டுக்கு பண்ணலாம். ஸோ இந்த கார் நம்ம கிட்ட தான் இருக்க போகுது. இப்போ நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா i20 N8 இருக்குது. ஸோ N8லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் என்னன்றதெல்லாம் நான் உள்ள சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எஸ் கைஸ், ஸோ i20 என்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் டர்போ GDI இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வருது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் 6 ஸ்பீட் மேனுவல் ஆப்ஷனும் இருக்குது அண்ட் 7 ஸ்பீட் DCTக்கான ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 118 bhp அண்ட் 172 Nm ஆஃப் டார்க் இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இவ்வளோ சின்ன இன்ஜினை இவ்வளோ ரீஃபைண்டாக பக்காவான டார்க்குக்கு ஹியூண்டை வந்து பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நல்லாயிருக்கும். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான சவுண்ட் ப்ரூஃபிங்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ பெட்ரோல் இன்ஜின் அப்படின்ற ரீசன்னால நமக்கு வந்துட்டு சவுண்ட் ப்ரூஃபிங் அவங்க மேபி கட் ஆஃப் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுற மைலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஸ்லோவாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு 15 to 16 நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்னடா நீ சொல்கிற பர்ஃபார்மன்ஸ் ஹேட்ச் வாங்கிட்டு நீ மெதுவாக ஓட்ட சொல்கிறீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்துறது எனக்கு புரியுது. பட் ஸ்டில் மைலேஜ் வேணும்னா நம்ம பொறுமையாக தான் ஓட்டி ஆகணும். ஸோ இப்போ டிலே பண்ணாமல் காரோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே பார்த்துடலாம். ஸோ காரோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷார்ப்பாக ஒரு ஷார்க்கோட டிசைனில் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே ஆரம்பிச்சு ஃப்ரண்ட் எண்டில் முடிகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கார் எந்த இடத்துலையுமே முழுக்குன்னு முடிச்ச மாதிரிலாம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ப்பான டிசைன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே DRL பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொஜெக்டர் செட்டப் தான் வரும். பட் இந்த ஜென்ரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி LED சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹெட்லைட்ஸோட லுக் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவைஸ் பண்ணல நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கான ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியான ஒரு ப்ரொஜெக்டர் ஃபாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் ஃபாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதான் காரோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ். அண்ட் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்லைனால இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இப்போ வர ஹியூண்டை கார்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூண்டையோட பேஜிங் வந்து ஒரு 2D பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க இப்போ கொஞ்சம் வந்து புதுசாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் ஸ்கிட் பிளேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ காரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியான அப்பியரன்ஸ் இந்த ரெட் கலர் ஸ்கிட் பிளேட் எடுத்துகிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். ஸோ இதான் கைஸ் காரோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியான என்லைனுக்கான பேஜிங்குமே ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இதான் கைஸ் காரோடைய ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ். சைட் ப்ரொஃபைல் வந்தாச்சு. ஸோ காரோட சைட் ப்ரொஃபைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் பார்க்கவே சும்மா அக்ரெசிவாக இருக்கும். ஸோ நீங்களே செக் பண்ணி பாருங்க சைட் ப்ரொஃபைல் செம்ம மாசா இருக்குல்ல காரு இருக்கா இல்லைன்னு சொல்லி கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சைட் ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு முன்னாடி அலாய் வீல்ஸ் பார்த்துடலாம். ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டான ஒரு கட் அலாய் வீல்ஸ் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஃபினிஷில் வந்துட்டு அலாய் வீல்ஸை மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் என்லைன் வேரியன்ட் போறீங்க அப்படின்னா எனி ஆஃப் த காரில் என்லைன் போனீங்கனாலுமே உங்களுக்கு என்னன்ற பேட்ச் தான் அலாய் வீல்ஸில் கொடுப்பாங்க. அண்ட் தென் இந்த டயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 195/55 R16 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வைடரான டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஹை ஸ்பீட்ஸ் பண்ணும் போதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான கிரிப் கிடைக்கும். ஸோ காரோடைய லென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு 3.9 மீட்டருக்கான லென்த் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 170 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்த ஹேட்ச்பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் இந்த காரில் தான் பார்க்குறேன். 170 mm பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் லைட்டாக தட்ட தான் போகுது. 5 பேர் ஃபுல்லி லோடராக போனீங்கன்னா தொட்டு பட் ஃப்ரீயாக போகிறப்போலாம் ஈஸியாக நீங்கள் எல்லா பழத்துலையும் டேக்கிள் பண்ணிடலாம். ஸோ சைடு ஃபெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்லைன் அப்படின்ற பேஜிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடு நம்மளோட ORVMs வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் அன்லாக் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்ட் லாக்
ஆகுது. அண்ட் அன்லாக் பண்ணீங்கனாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பெடல் லேம்ப்ஸ்மே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்க நைட் டைம்ல கார் எடுக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் ஆஸ் யூஸ்வல் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன டாப் அண்ட் வேரியன்ட் அப்படின்னு சொன்னனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டோர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ச் அப்படின்னு சொன்னது காரணத்துக்காக சைட் ஸ்கர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செம்ம ஸ்போர்ட்டியா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பியானோ பிளாக்ல இருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து சின்ன ஒரு ரெட் கலர் இன்செர்ட் கொடுத்து காரை பயங்கர ஸ்போர்ட்டியா எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் i20 என்லைன்ல முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் கேலிபர் இருக்கும். அண்ட் ரியர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இதே நீங்க ரெகுலர் i20 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியர்ல ட்ரம் பிரேக்ஸ் தான் கிடைக்க போகுது. பட் என்லைன் வரீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆல் 4 வீல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் நைஸ் திங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாவே காரோட ரியர் பிரசன்ஸ் செக். ஸோ இதான் காரோட ரியர் ப்ரொஃபைல். ஸோ ரியர் ப்ரொஃபைலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஃபினிஷ் பண்ண மாதிரி சேம் அக்ரெசிவான ஒரு ஃபீல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது ஸ்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஹேட்ச் அப்படின்றதுனால நமக்கு ஸ்பாய்லருமே ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாய்லருமே ஃபினிஷ் பண்ண அதே டச் எடுத்துட்டு வந்து இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக பியானோ பிளாக் மெட்டீரியல்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது விஷயமா இருக்கு, அப்பீலிங்கா இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரியர்லியுமே வந்து பாத்தீங்கன்னா வைப்பர் அண்ட் வாஷர் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் காப்பருக்கான காயில்ஸுமே இங்கே நமக்கு விண்டோல இருக்கிறது நமக்கு தெரியும். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹியூண்டாயோட லோகோ வந்து பாத்தீங்கன்னா 2Dல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இனிமேட் வர இந்தியா கார்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகோ 2Dல தான் இருக்கும். அண்ட் இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெய்ல் லேம்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிங் டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு குரோம் ஸ்ட்ரிப்பும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்ல் லேம்ப்ல இருந்து இந்த டெய்ல் லேம்ப்க்கு கனெக்ட் ஆகுது. ஸோ பார்க்க லைட்டா ஒரு ப்ரீமியம் டச்சுமே ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா நசன் பேட்ச் இல்லாம ஒரு i20 பேட்ச் அண்ட் ஒரு என்லைன்கான பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே காரோட பூட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. எஸ். ஸோ நம்மளோட பூட் வந்து பாத்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் 311 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் ஒரு ஹேட்ச் பேக்கு கரெக்டான ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா போஸோட சப்வூஃபருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி வேற லெவலில் இருக்க போது. ஸோ ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 7 ஸ்பீக்கருக்கான செட்டப் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இன்டீரியர்ல பேசலாம். அண்ட் இது உள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ஸ்பேர் வீலுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டில் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க. 15 இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. அகைன் காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ இதாங்க பூட் ஸ்பேஸ். பூட் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ். ஸோ பூட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ச் அப்படின்னு சொல்லி இந்த கார் என்ன சொன்னேன் அப்படின்னா ஃப்ரண்ட்ல கேரியேட் பண்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரியர்லி வந்து ஒரு டிஃப்யூசர் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அண்ட் முக்கியமான விஷயமே இந்த ட்வின் எக்ஸாஸ்ட் தான். ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட்டுமே நான் உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேன், போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ட்வின் எக்ஸாஸ்ட் பைப்புமே கொடுத்துருக்காங்க. தென் ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 பார்க்கிங் சென்சார் அண்ட் ஒரு கேமராவுமே கொடுத்துருக்காங்க. கேமரா கிளாரிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம இன்டீரியர்ல பேசலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம இன்டீரியர் தான் பார்க்க போறோம். அண்ட் இன்டீரியர் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கார் ரிவ்யூ இனிமேட் வந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்லைன்கான கார் தான் நான் கவர் பண்ண போறேன். ஸோ அது கரெக்டாவா வென்யூவான்னு தான் எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த கார் வேணும்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலாம். கைஸ் இப்போ காரோட இன்டீரியர் செக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கீ நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஒரு ஃபுல்லி பிளாக் பியானோ பிளாக்ல பட்டன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி ஒரு ப்ரீமியமான கீ தான் நமக்கு இந்த கார் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு லாக் அன்லாக் அண்ட் ஹோல்டுக்கான ஃபங்க்ஷனுமே இந்த கார்ல இருக்குது. ஸோ நீங்க காரை லாக் பண்ணிட்டு ஹோல்டு வந்து 3 செகண்ட்ஸ் ஆர் 5 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இன்ஜின் மட்டும் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா பூட் அன்லாக் பண்றதுக்கான ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். ஸோ டிரைவரோட டோர் பேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ ஃபுல்லி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் அதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்போர்ட்டி ஃபினிஷ்காக ரெட் கலர் இன்சர்ட்டுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் பேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கான ட்விட்டர் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிரரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ட்விட்டர் இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா டோர் ஹேண்டில் வந்து பிளாக் ஃபினிஷ்ல பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து பாத்தீங்கன்னா காரோட பாடி கலருக்கே ஃபினிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் எல்லா ஹியூண்டை கார்ஸ்ல இருக்க மாதிரி தான் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மிரருக்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டைம்ஸ் அப் அண்ட் டவுன் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் டோருக்கு மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன லெதர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க லாங் டிரைவ் போறப்போ உங்க ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு போஸ்க்கான சவுண்ட் சிஸ்டமோட பேட்ஜிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அண்ட் உங்களோட மேகசின்ஸுமே இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே காரை உள்ள போகிறேன். ஸோ உள்ள வந்து உட்காந்தாச்சு கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸோ ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பிஎம்டபிள்யூல பார்த்தா அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் நமக்கு இந்த இடத்துல ரிசம்பிள் பண்ணுது. ஸோ லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஸ்பீடோமீட்டர் இருக்கு. அண்ட் தென் ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேல நம்மளோட டிரைவ் இன்ஃபோ எல்லாமே வருது. ஸோ லேட்டரா அதை பத்தி நான் நிறைய பேசுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேரிங் வீல். ஸோ ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா என்லைன் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. செம்ம ஸ்போர்ட்டியா இருக்குது. ஸோ இப்போ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா வெயில்ல நிக்குது. ஸோ அதனால என்னோட ஏசி மட்டும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். செம்மையா வேர்க்குது. எஸ்.
ஸோ இதான் காரோட ஸ்டேரிங் வீல். ஸோ ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லெதர் ராப்டு ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு செம்ம ஸ்போர்ட்டியான ஃபினிஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான என்கான பேஜிங்மே ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டேரிங் ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயோட லோகோ வந்து ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹியூண்டாயோட ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ஹார்ன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டுவல் டோன் ட்ரம்பட் ஹார்ன் வராது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக தான் கிடைக்கும் நமக்கு. கைஸ் இந்த ஸ்டேரிங்க்கு பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றனால நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பெரிய சைஸில் பேடல் ஷிஃப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணுற மாதிரி தான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. அண்ட் தென் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கான வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் தென் ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இண்டிகேட்டருக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிளஸ்டரில் பார்த்தோம்னா நமக்கு சென்டரில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் இன்ஃபோ இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் எக்கானமி, அதாவது உங்களுக்கு கார் கொடுக்குற ஆவரேஜ் அதெல்லாமே இருக்குது. அண்ட் டிரைவ் இன்ஃபோ இருக்குது. ஸோ இதே தான் திருப்பி வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸ் இருக்குதுன்ற காரணத்தினால உங்களுக்கு இந்த காரில் டிரைவ் மோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் ஆன் ஆஃப்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ரியர் வியூ மானிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் ஆகிடும். ஸோ அது டிரைவ் மோட்ல போட்டால் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் மோட். ஸோ இப்போ நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் மோட் மாறுது. ஸோ ஸ்போர்ட், ஈகோ அண்ட் நார்மல் அப்படின்னு சொல்லி 3 மோட்ல வருது. ஸோ இப்போ நான் நார்மலில் வச்சிருக்கேன் என்னோட காரை. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்கான லெவருக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த காரோட டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல்லி பிளாக் டேஷ்போர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணி அங்கங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இன்சர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லா ப்ரீமியமான ஒரு டச் எடுத்துட்டு வருது. ப்ரீமியம் சொல்றதை விட ஸ்போர்ட்டியான ஒரு டச்னு சொல்லலாம். பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த காருக்கு. அண்ட் சென்டர் கன்சோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10.25 இன்ச்க்கான ஒரு இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷ் வரும். பட் நிறைய i20 யூசர்ஸ் வந்து இதை வந்து டிசைன் நினச்சிட்டு இதை பிக்காம வச்சிருக்காங்க இந்த ஸ்டிக்கரை. ஸோ அப்படிலாம் இருக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷை வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கார் கிடைச்சோன்னு நீங்கள் அதை பிச்சு விட்ருங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மேப் இருக்குது, நேவிகேஷன் மேப் இருக்குது. ஸோ மேப் நீங்கள் இதிலே போட்டுக்கலாம். ஸோ போட்டு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே காம்பஸ் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் மியூசிக் கேட்குறீங்கன்னா மியூசிக் வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு மேப்புமே வருது. ஸோ டைம் பார்க்கறதுனால நீங்கள் பார்த்துக்கலாம். எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டி அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒயர்லெஸ் கிடையாது, ஒயர்ட் கனெக்ஷன் தான். பட் ஸ்டில் அது கொடுத்தது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். அண்ட் ஏசி வென்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஸ்ட்ரீக்காக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க கைஸ். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன் வரும். ஸோ அந்த 4 லைனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏசியை இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் நான் ஏசியவே ஆன் பண்ணுறேன். இது வரைக்கும் வெறும் ப்ளோயர் தான் ஓடிட்டு வந்திருக்கு. அண்ட் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹசார்ட்கான ஸ்விட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரலே வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு சார்ஜிங் சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ i20 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது டாப் அண்ட் வேரியன்ட் அப்படின்றனால நமக்கு இங்கே இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங்குமே வரும். அண்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும். ஸோ இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஆம்பியன்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே எல்லா இடத்துலையுமே எரியும். ஸோ நைட் டைம்ல இருந்தால் காட்டலாம். ஸோ இப்போ பகல் 12 மணி வெயிலில் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ என்னால் காட்ட முடியல. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா USB-Cக்கான சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 வாட்க்கான சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 180 வாட்ஸ்க்கான அவுட்புட்டுமே நமக்கு இந்த காரில் கிடைக்கும். ரெகுலராக ஒரு USB-Cக்கான சாக்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா காரோட கியர் லிவர். ஸோ இங்கே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டிரைவ் மோட் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்க்லேயே வச்சுக்கிறேன் என்னோட காரை. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்போர்ட்டியான ஒரு டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்லையுமே ஸோ ரெட் கலர் இன்சர்ட்லாம் கொடுத்து மேலே ஒரு எண்லாம் கொடுத்துருக்காங்க. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேனுவலோட கியர் நாம தான் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அது வேற லெவல் இருந்தது. ஸோ சான்ஸ் கிடைச்சா நான் அது ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் இப்போ நம்ம க்ளவ் பாக்ஸ் செக் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட க்ளவ் பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தென் உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபங்க்ஷனோட வருது இந்த க்ளவ் பாக்ஸ். ஸோ இதான் கைஸ் காரோடைய ஃப்ரண்ட் இன்டீரியர் ப்ரெசன்ஸ். ஸோ இப்போ மேலே நம்ம பார்த்தோம்னா நமக்கான IRVM கொடுத்துருக்காங்க. IRVM வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் IRVM தான், ஆட்டோ டிமிங் IRVM தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு சின்ன சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சன்கிளாஸ் ஹோல்டர் தாங்க எல்லா கார்லையும் அப்படியே பொறுமையாக ஓப்பன் ஆகும், பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக்கியாக கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா LED ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே மோர் ப்ரீமியமாக இருந்திருக்கும். அண்ட் நம்மளுக்கான சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே அப்பல்சரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் இன்டீரியருக்கு தீமா வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிளாக் கலர்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட பிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணணும். அண்ட் சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எஸ், நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வைடாகவே ஓப்பன் ஆகுது. பட் ஸ்டில் ஒரு சின்ன சன்ரூஃப் தான். ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ எஸ், க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஆஸ் யூஸ்வல் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஹேண்டில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுத்துருக்காங்க இந்த காரில். அண்ட் இப்போ இதுதான் கைஸ் காரோட ஃப்ரண்ட் இன்டீரியர் ப்ரெசன்ஸ். ஸோ இப்போ டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஜம்ப் பண்ணி ரியரில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க ரியர் சீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
கைஸ் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே காரோட ரியர் டோர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ரியர் டோர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ஆஸ் யூஷுவல் தான். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் விண்டோக்கான கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் ரெட் கலர் இன்செட் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்த லெதர் மெட்டீரியல் இங்கே இல்லை, ஸோ ஹாட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் போஸ்க்கான சிஸ்டம் இங்கே வந்து ஸ்பீக்கர் சிஸ்டம் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காரோட என்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கைஸ் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் இல்லை. அண்ட் தென் இந்த டோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 டிகிரி கிட்ட ஓப்பன் ஆகுது. ஸோ பெரியவங்க வயசானவங்க ஏறுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களால வந்துட முடியும். ஸோ இப்போ இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி தள்ளி வச்சிருக்கேன். ஸோ முன்னாடி தள்ளி வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ லெக் ரூம் கிடைக்குது. ஸோ நல்லா எனக்கு கால் நீட்டியாக நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். ஸோ அண்டர் தி சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் கேரி அவுட் பண்ண மாதிரி அதே ரெட் கலர் இன்செட் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்பிக்கான போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் மொபைல் இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் சென்டர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வைடரான சீட்ஸ் கிடையாது தான், பட் ஸ்டில் ஒரு 3 பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான உட்கார முடியாது. ஸோ 2 பெரியவங்க ஒரு சின்ன குழந்தை வேணா நடுவில் உட்கார வச்சுக்கலாம். ஸோ நமக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமான ஹார்ம் ரெஸ்ட் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. அந்த 2 பேர் மறந்து போச்சு, ஹெட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான், 2 கொடுத்துருக்காங்க. அகைன் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லைட்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்ததே பெரிய விஷயம்னு சொல்லலாம். அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டிரைவ்லாம் போகும்போது சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி விட்டு இப்படியே நடுவில் உட்காந்து ரசிச்சிட்டே போகலாம் உங்களோட டிரைவை. ஸோ இதான் கைஸ் காரோடைய ரியர் பிரசன்ஸ். ஸோ ரியர் பிரசன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க வந்துட்டு. அண்ட் இப்போ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டிரைவ் நம்ம எடுத்துகிட்டு போய் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ இந்த i20 N-line ஒரு சின்ன டிரைவ் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ சின்ன ஸ்ட்ரெச் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது, காரில் ஃபியூல் இல்லை. ஸோ அதனால் சின்ன ஸ்ட்ரெச் மட்டும் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீட்ஸில் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் டிரைவ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்பீட்க்கான டிசிடி கியர் பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டிரைவ் நார்மல் ஆஸ் யூஷுவல் டிரைவ் மோடில் இருக்குது. அண்ட் தென் டிரைவ் செலக்ட் மோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிரைவ் போகிறோம். ஸோ எல்லாருமே கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சீட் பெல்ட்ஸை கட்டாயமாக நீங்கள் போட்டுக்கணும். ஸோ நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் இன்சர் பண்ணிக்கணும். ஸோ நானும் என்னோட சீட் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். ஸோ இப்போ காரை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஹிண்டோட கார்ஸ்ல வந்து எல்லா கார்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பட்டர் ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக இப்போ பிரேக்லேருந்து தான் கால் எடுத்திருக்கேன். ஸோ க்ரீப் ஃபங்க்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. நான் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஸோ எந்த வித எஃபோர்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக நீங்கள் இந்த டிசிடி காரை ஓட்டிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கும் செம்ம லைட்டாக இருக்குது, உங்களுக்கான வியூமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த எஃபோர்ட்டுமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ நான் சின்ன ஒரு பள்ளத்தில் விட்டு காட்டுறேன், சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக தான் இருக்குது நமக்கு. ஸோ ரொம்ப பெரிய பம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டதும் தெரியல நமக்கு. ஸோ இப்போ இந்த காரை நான் இந்த இடத்துல திருப்ப போகிறேன். ஸோ நீங்கள் திருப்பறதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித எஃபோர்ட்டும் இல்லாமல் ஈஸியாக உங்களால் திருப்ப முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போட்டுறேன். ஸோ ரிவர்ஸ்க்கான கேமரா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ ரிவர்ஸோட கேமராவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட்லைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்க்கிங் சென்சருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்கன்ற ரீசன்னால ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடுது. ஸோ சேஃபான ஒரு டிஸ்டன்ஸ்லேயே நிறுத்திட்டு திருப்பிக்கலாம். எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக என்னோட காரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்திலே வந்து திருப்பிட்டேன். அவ்வளோ ஈஸியாக தான் கைஸ் இருக்குது இந்த i20 N-line. ஸோ எனக்கு பெரிய ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அதனால் இந்த சின்ன ஸ்ட்ரெச்சில் தான் என்னால் ஓட்ட முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டிரைவ் இம்ப்ரெஷன் கொடுக்கணுமே அப்படின்றது காரணத்துக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டி காட்டிட்டு இருக்கேன். லைட்டாக டார்க் ரெஸ்பான்ஸ் மட்டும் செக் பண்ணுறேன். ஸோ அழுத்தினோடனே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக தான் எடுக்குது. பட் என்கிட்ட ரோடு அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இல்லை. ஸோ இங்கே போய் நான் நிறுத்தணுன்ற காரணத்தினால என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாலாம் இந்த காரை எடுக்க முடியாது. ஸோ ஒரே கையில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எஃபர்ட்லெஸ்ஸாக திருப்ப முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு விரலை வச்சு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேரிங் என்னால் திருப்பிட முடியும். ஸோ அவ்வளோ ஈஸியாக பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது ஸ்டேரிங்லாம். ஸோ இன்கேஸ் லேடிஸ்லாம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா ஈஸியாக ஓட்டலாம். ஸோ என்னோட ஏசியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆனில் தான் வச்சிருக்கேன். பட் எந்த விதமான நாக்குமே எனக்கு தெரியல. ஒரு 3 சிலிண்டர் ஓட்டுற ஃபீலே எனக்கு இல்லை. இந்த சின்ன கேப்பில் நான் எடுக்க போகிறேன் என்னோட காரை. ஸோ கைஸ் இந்த காரோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணியிருப்பீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த கார் நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சினா ஹுண்டாய் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட யார்டில் தான் வச்சு நம்ம பீஸ்ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் உங்கள் கார் செக் அவுட் பண்ணணும்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கார் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பை.